வெல்கம் பேக் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு லாகினிலா, முஸ்லீம் ஃப்ரெண்டு, அவங்க தான் இன்றைக்கி ஒரு சிக்கன் குழம்பு பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் டவராக வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றி அதில் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துருக்காங்க. இப்போ வெங்காயம் அரைச்ச விழுது 1/4 கிலோ வெங்காயத்தை அரைச்சிருக்காங்க. அது கூட 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிருக்காங்க வெங்காயத்தை. இப்போ பட்டை கிராம்பு எண்ணெயோட அந்த வெங்காய விழுதுகளையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிடணும். நல்லா கொஞ்சம் நல்லாவே வதக்கிடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டு பேஸ்ட்டு, அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். அது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கின உடனேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்க்கணும். இது அவங்க ஸ்டைலில் அவங்க பண்ணுறாங்க. நம்ம தாளிக்கையிலேயே சேர்ப்போம். அவங்க இது வதக்கினதுக்கப்புறம் சேர்க்குறாங்க. சோம்பு போட்டு வதக்குனது 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அதையும் நல்லா இப்போ மசாலா அந்த வெங்காய விழுது எண்ணெயோடு நல்லா வதக்கிடணும். அது நல்லா வதக்கி செய்யல கலர் நல்லா கொடுக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 200 கிராம் அளவு தக்காளியை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கிறாங்க. ஒரு மீடியம் சைஸ், சின்ன சைஸ் தக்காளினா 4, மீடியம் சைஸ்னால் 3 தக்காளி அளவு வரும். இப்போ தக்காளி விழுதையும் சேர்த்து அந்த மசாலாக்களோடு நல்லா வதக்கி அது நல்லா கொதி அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் தக்காளி வதங்கியிருக்குன்னு அர்த்தம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. அது கூடயே கொத்தமல்லி தழை, ஒரு 6-7 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறாங்க. கொஞ்சம் புதினா, அதையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அது நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ 1.5 கிலோ சிக்கன் அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அதையும் அது கூட சேர்த்தாச்சு. எல்லா சிக்கனையுமே சேர்த்துட்டு ஆச்சி சிக்கன் மசாலா, எனி பிராண்ட் எதுனாலும் சேர்த்துக்கிறலாம். சிக்கன் மசாலா பொடி அதையும் சேர்த்து அது கூட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்காங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறணும். பத்தலைனாலும் திருப்பி கொஞ்சம் பார்த்து கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ கிண்டி விடாமையே மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட தனி மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்காங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூளும் 2 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட தேங்காய் அரை மூடி, வெறும் தேங்காய் மட்டும்தான், அதை நல்லா நைஸாக அரைச்சிருக்காங்க. அந்த தேங்காய் விழுதை அதோடு சேர்த்துக்கிறாங்க. சிக்கனில் அந்த கிரேவியில் இருந்த தண்ணி தான், எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை. இனிமேல் தான் தண்ணி சேர்க்க போகிறாங்க. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு அரிசி களைஞ்ச தண்ணி, அந்த கழனியை எடுத்து அதை சேர்க்குறாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு காரம் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும். இப்போ மூடி போட்டு மூடிடணும். மூடி போட்டு மூடி நல்லா கொதி வந்துருச்சு. 10 நிமிஷமாக கொதிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் 1 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு பெரிய பெரிய துண்டுகளாக தோலை உரிச்சிட்டு சேர்த்துருக்காங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதி வர்ற அளவுக்கு விட்டுறணும். இப்போ மூடி போட்டு மூடி அதுவும் நல்லா கொதித்து சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணையில் தெரியும், எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்தப்போ 2 ஸ்பூன் தயிர் இருந்தால் ஊற்றணும். இவங்க தயிர் இல்லைன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் ஊற்றணும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்காங்க. ஊற்றி ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வச்சாச்சு. இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான லாகினிலா பண்ண சிக்கன் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.